எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெகன் கார்த்திக். ஸோ இந்த பதிவில் வந்து வெப்சைட்டை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டது. வேறஸ் வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் எதுக்காக நம்ம ஒரு நிர்வாகமோ ஒரு பிளாட்ஃபார்ம்ஸோ எதுக்காக அவங்க வெப்சைட்ஸ்லையோ இல்லை அப்ளிகேஷன்ஸ்லையோ வச்சுருக்காங்க, அதோட பர்பஸ் என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சிங்க்குக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா பின்னாடி வரப்போகிற கண்டென்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் என் வீட்டில் வந்து வெக்கேஷனுக்காக வெளில போயிருக்கேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்டோரி. இப்போது எங்கள் அப்பா அம்மாவோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. இப்போது நான் வீட்டில் இல்லை, ஆனால் என்னோட சாவியை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க வீட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். வாட்ச்மேன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இதை எப்படி நீங்கள் மனசில் உருவ வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் நினச்சிக்கோங்க. இல்லை ஜஸ்ட் இல்லை இந்தியா மார்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போது நம்மளோட கம்பெனி ப்ராடக்ட் டோபிகோ அதையே நினச்சிக்கோங்க. இப்போது இதெல்லாம் பேஸ் பண்ணி என் வீடை மாதிரி நினச்சிட்டு நீங்கள் யோசிங்க. இப்போ நான் என் வீட்டில் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து ஸ்டே பண்ணணும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. என் வீட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணணும். அது எப்படி நான் அலோவ் பண்ணுவேன்? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ணுவேன், சாவி இந்த B1 இருக்குது, நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வாட்ச்மேன்கிட்ட பேசுவாங்க, அதுக்கப்புறம் அந்த B1க்கு போவாங்க, சாவி வாங்குவாங்க, நான் அங்கே அப்ரூவல் கொடுப்பேன், சரி கொடுங்க சார், எங்கள் அப்பா அம்மா தான், என் ஃப்ரெண்டு தானே. உள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஹால் என்ன அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியும். அந்த ஆம்பியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? இதே மாதிரி தான் யார் உள்ள வந்துட்டு போனது நம்மளுக்கு தெரியாம வந்துட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு யார் என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள யார் எப்போ என்ட்ரி ஆனாங்க போனாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெஜிஸ்ட்ரேஷன். இது இன்னொரு விதமா சொல்லணும்னா KYC அப்படின்னு சொல்லி பேங்கிங் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ உங்க கஸ்டமர்ஸ் யார் யாரு, அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எப்படி அப்படின்ற மாதிரி பேசிக்ஸாக வந்து இன்டர்நெட் ஓரியன்டான அப்ளிகேஷன், வெப்சைட்டு, ஆப் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க கஸ்டமர்ஸ் யார், எந்த லொக்கேஷன்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடி பேசிக்ஸ் என்னன்று தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அசஸ் கொடுக்குறாங்களே அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி எப்போலாம் வந்துட்டு போகிறாங்கன்ற லாகின் கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது. ஸோ அதுக்கு OTP ஆர் இமெயில் வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம கொடுப்பாங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது பேசிக்காக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் லாகினுக்கும் உள்ள தாத்பரியம். இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் நம்ம கண்டிப்பாக நினச்சி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்டர்நெட்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தெரிறீங்க, ஒரு கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிட்டு போனது அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஓனர்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து அங்கே உங்களோட பதிவு அங்கே பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் கான்டாக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணால் இந்த கான்டாக்டர்ஸ் பேஜ் போவோம். இங்கே இமெயில் இருக்குது, இந்த இமெயிலில் அவங்க மெயில் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை ரெஜிஸ்டர் இயர்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுவேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் OTP இது வந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அவங்களோட லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தது. இங்கே வந்து அவங்க மெயில் ஐடி தெரியும். இப்போ நான் மெயில் கொடுக்கும்போது இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு, என்ன ரெக்குயர்மெண்ட்டுக்காக இவர் பார்க்குறாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி ரீகனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனும் லாகினும் அந்த OTP வெரிஃபிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் மெத்தடாலஜி எல்லாமே இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நோ யுவர் கஸ்டமர். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு உங்களுக்கு நான் தான் உங்கள் பிளாட்ஃபார்மை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டோக்கன் ஆஃப் நான் வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு டோக்கன் கொடுக்கறது தான் ரெஜிஸ்ட்ரேஷனும் லாகினுக்கும் வந்து ஒரு விஷயம். சரிங்களா? தேங்க்யூ. இதில் ஏதாவது நான் பிழையாக ஏதாவது சொல்லியிருந்தேன், அதை மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.